ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? நான் டிவி பார்த்துட்ருக்கேன். ஐம் வாட்சிங் டிவி. தயவு செஞ்சு உன்னோட ஃபோன் நம்பர் தர முடியுமா? கேன் யூ கிவ் மீ அ ஃபோன் நம்பர்? நான் அப்புறம் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படி சொல்லலாம். ஐ வில் டெக்ஸ்ட் யூ லேட்டர். அடுத்து, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? அப்புறம் என் ஆஃபீஸ் வந்து மால் பக்கத்தில் இருக்குது. என்னோடய ஆஃபீஸ் வந்து மால் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத மை ஆஃபீஸ் இஸ் நியர் த மால் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நீ இப்போ கொஞ்சம் வேலையில் இருக்கியா? இப்போ நீ பிஸியாக இருக்கியா அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். ஆர் யூ பிஸி நவ்? இப்போ நீ வேலை பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிறத. ஆமாம், நான் கொஞ்சம் பிஸி தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? எஸ் ஐம் அ லிட்டில் பிஸி அப்படின்னு சொல்லலாம். தண்ணி வேணுமா உனக்கு தண்ணி வேணுமா? Do you want some water? ஆமாம், எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது. Yes, I'm thirsty. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? How long will it take? அதை அப்படின்னு சொல்லலாம். How long it will take? இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். It will take about 10 minutes. எடுக்கும். It will take about 10 minutes. நீ காலைல சாப்பிட்டியா? நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம்ல, எப்படி சொல்லலாம்? Did you eat breakfast? அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நான் இன்னும் சாப்பிடல. காலைல நான் இன்னும் சாப்பிடல. அப்படிங்கிறது No, I haven't eaten yet. அடுத்து, உங்களுக்கு பிடிச்ச மூவி என்ன அப்படிங்கிறத வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு கேட்கலாம். பிடித்த திரைப்படங்கள் என்ன மாதிரி கேட்டகரி அப்படிங்கிறத வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி? எனக்கு ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்கும் அப்படிங்கிற. ஐ லைக் ஆக்ஷன் மூவிஸ். நீ எந்த ஒரு விளையாட்டை உனக்கு எதாவது விளையாட தெரியுமா? ஏதாவது ஸ்போர்ட் உனக்கு விளையாட தெரியுமா அப்படிங்கிறது தான். Do you play any sport? நான் கிரிக்கெட் விளையாடுவேன். Yes, I play cricket. உன் சொந்த ஊர் எது? உங்கள் சொந்த ஊர் எது அப்படிங்கிறதுக்கு இப்படி, வேர் இஸ் யுவர் ஹோம் டவுன்? உங்கள் ஊர் எங்கே இருக்குது? ஆமாம், கரெக்டு. இதுதான் கரெக்டான மீனிங். உங்கள் ஊர் எங்கே இருக்குது? வேர் இஸ் யுவர் ஹோம் டவுன். இந்த தமிழ் வந்து கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்கு. இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட், ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். அதை மட்டும் கண்டுக்காதீங்க. நான் வாய்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், தமிழில். அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அடுத்து, என் சொந்த ஊர் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத மை ஹோம் டவுன் இஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை போட்டுக்குங்க. நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீங்க? உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? What do you do in your free time? நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இசை கேட்க விரும்புகிறேன். பாட்டு கேட்பேன். ஐ லைக் டு லிசன் மியூசிக். அடுத்து, நீ எனக்கு வழிகாட்டுறியா? ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்போம்ல. ஸோ அப்போ அவங்ககிட்ட கேட்போம், நீங்கள் எனக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு. ஸோ அதை எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஷோ மீ த வே? எந்த வழி அப்படின்னு காட்டுங்க. எங்கிட்டு போகணும், எந்த சைடு போகணும் அப்படிங்கிறத கேட்கலாம்.
கண்டிப்பாக என் பின்னாடியே வாங்க, நானே அப்படியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படியும் என் கூடயே வாங்க, ஷோர் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லலாம். ஷோர் ஃபாலோ மீ. அடுத்து, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படிங்க. ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்காங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் நல்லா இருக்காங்க மேம். எங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத மை ஃபேமிலி இஸ் டூயிங் வெல், மை ஃபேமிலி இஸ் டூயிங் வெல். எல்லாம் நல்லா இருக்காங்க. ரயில் எப்போ வரும், இந்த ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு. வாட் டைம் டஸ் த ட்ரெயின் அரைவ். ரயில் எப்போது வரும், எப்போ இங்கே வந்து எப்போ இந்த இடத்துக்கு வரும், எப்போ டைம் இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது. வாட் டைம் டஸ் த ட்ரெயின் அரைவ், வாட் டைம் டஸ் த ட்ரெயின் அரைவ். 5 மணிக்கெலாம் வந்துடும் ட்ரெயின், 5 மணிக்கெலாம் வந்துடும், கரெக்டாக 5 மணிக்கெலாம் வந்துடும் அப்படிங்கிறத. The train arrives at 5 PM. The train arrives at 5. 5 மணிக்கெலாம் வந்துடும் அப்படிங்கிறதா. உங்களுக்கு சமைக்க தெரியுமா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா. Do you know how to cook, do you know how to cook. நான் நல்லா சமைப்பேங்க. Yes, I can cook well. நான் நல்லா சமைப்பேன், நான் நல்லா சமைப்பேன் அப்படிங்கிறத. Yes, I can cook well. என்னால் நல்லா சமைக்க முடியும். நான் ஒரு நல்ல உணவு எங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்கேன். நல்ல உணவகம் இங்கே எங்கேயாவது கிடைக்குமா, பார்க்க முடியுமா. நல்ல உணவும் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறது. வேர் கேன் ஐ ஃபைண்ட் அ குட் ரெஸ்டாரண்ட். இதுக்கு வேர் கேன் ஐ ஃபைண்ட் அ குட் ரெஸ்டாரண்ட். இங்கே எங்கே நல்ல ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்கே எங்கேயாவது நல்ல ஹோட்டல் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். வேர் கேன் ஐ ஃபைண்ட் அ குட் ரெஸ்டாரண்ட். சில நேரங்களில் இங்கிலீஷே பெட்டராக தான் இருக்கும் தமிழில் கேட்குறத விட. தமிழில் கேட்குறது அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தமிழில். அடுத்து, அருகில் உள்ள உணவகம். இந்த பக்கத்தில் இருக்க ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லலாம். தெர் இஸ் அ குட் ரெஸ்டாரண்ட் நியர்பை. இந்த லொக்கேஷனில் இந்த எனக்குள்ளே தான் இருக்குது. there is a good restaurant nearby அப்படின்லாம். அடுத்து, நீங்கள் வேலைக்கு எப்படி போகிறீங்க, நீங்கள் வேலைக்கு எப்படி போகிறீங்க. how do you go to work, how do you go to work. நீங்கள் எப்படி வேலைக்கு போகிறீங்க. நான் பைக்கில் தான் போகிறேன், பைக்கில் தான் போவேன். I go to work by bike, I go to work by bike. நான் இங்கே உட்காரலாமா. can I sit here, can I sit here. உட்காரலாம். yes, you can sit here. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆர் யூ ஃபீலிங் ஓகே. எங்கே கீழே விழுந்திருப்பாங்க, நம்ம தூக்கி விடும்போது கேட்போங்களா ஆர் யூ ஃபீலிங் ஓகே. இல்லைனா ரொம்ப சோகமாக இருப்பாங்க, அப்போ கேட்கலாம் ஆர் யூ ஃபீலிங் ஓகே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. இல்லைனா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னா நோ ஐம் ஃபீலிங் சிக், நோ ஐம் ஃபீலிங் சிக். உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா. டு யூ நீட் எனி ஹெல்ப். உங்களுக்கு எதாவது உதவி தேவையா, உங்களுக்கு எதாவது உதவி தேவையாங்கிறத. டு யூ நீட் எனி ஹெல்ப். இல்லை நான் நல்லா இருக்கிறேன், தேவையில்ல, இல்லை வேணாம் அப்படிங்கிறத. நோ ஐம் ஃபைன் தேங்க்யூ, இல்லை வேண்டாம். ஓ ஐம் ஃபைன் தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ கூட அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரீப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா. பை.